வரலட்சுமி விரதத்திற்கு அம்மனை எப்படி அழகாக அலங்கரிக்கலாம் என்று பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தில் பூஜை எவ்வளவு முக்கியமோ அதே போல் அம்மனை மனதிற்கு நிறைவாக அலங்கரித்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது. முதலில் பூஜை செய்ய போகும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்து வாசலிலும் பூஜை இடத்தின் முன்பாகவும் அழகான கோலம் போடுங்கள். அம்மனை வைக்கும் இடத்தில் ஒரு மனைப்பலகை அல்லது சிறிய மேடை அமைத்து அதன் மேல் அழகான பட்டுத் துணியை விரிக்கலாம். அதன் பிறகு பின்னணி அலங்காரத்தை தொடங்கலாம். மிகவும் பாரம்பரியமான அலங்காரம் வேண்டுமென்றால் பச்சை நிற வாழை இலைகளை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக அடுக்கி அழகான பேக்ரவுட் அமைக்கலாம். அதன் மேல் மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ மற்றும் ரோஜா பூக்களை சேர்த்து தொங்கும் மலர் சரங்களை அமைத்தால் மிகவும் மங்களகரமாக இருக்கும். எளிமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல பட்டு சேலையை பேக்ரோபாக பயன்படுத்தலாம். பிங்க், மஞ்சள், பச்சை, சிவப்பு போன்ற மங்களகரமான நிறங்கள் அம்மன் அலங்காரத்திற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதன் மேல் மல்லிகைப்பூ சரங்கள், தாமரை அலங்காரங்கள், சிறிய மணிகள் மற்றும் வார்ம் லைட்ஸ் சேர்த்தால் சாதாரணமான இடம் கூட மிகவும் அழகான பூஜை மண்டபமாக மாறிவிடும். இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் வேண்டுமென்றால் அம்மனை சுற்றி மலர்களால் பெரிய வளைவு அமைக்கலாம். ரோஜா, மல்லிகை, சாமந்தி போன்ற பூக்களை கலந்து அமைக்கும் ஃப்ளவர் ஆர்ச் அம்மனை இன்னும் அழகாக எடுத்துக்காட்டும். வீட்டில் இயற்கையான அலங்காரம் பிடித்தவர்கள் இருபுறமும் வாழை மரம் அல்லது பெரிய பச்சை இலைகளை வைத்து மேலே மாவிலை தோரணம் அமைக்கலாம். மஞ்சள் சாமந்தி பூக்களால் பெரிய ஆர்க் அமைத்து அதன் நடுவில் அம்மனை வைத்தாலும் மிகவும் பாரம்பரியமான தோற்றம் கிடைக்கும். இன்னொரு அழகான ஐடியா, வாழை இலைகளை தாமரை இதழ்கள் போன்ற வடிவத்தில் அமைத்து ஒவ்வொரு இலையின் ஓரத்திலும் சாமந்தி பூக்களை வைத்து லோட்டஸ் பேக்ரப் உருவாக்கலாம். அதன் நடுவில் வரலட்சுமி அம்மனை வைத்தால் அலங்காரம் மிகவும் அழகாக தெரியும். அதேபோல் பிங்க் லோட்டஸ் தீம்லும் அலங்கரிக்கலாம். அம்மனை சுற்றிலும் இளஞ்சிவப்பு தாமரை பூக்கள், மல்லிகை சரங்கள் மற்றும் பச்சை இலைகளை வைத்து அலங்கரித்தால் மிகவும் அழகான தெய்வீக தோற்றம் கிடைக்கும். அம்மனுக்கு அழகான பட்டுப்புடவை அணிவித்து கிரீடம், நெக்லஸ், வளையல்கள் போன்ற ஆபரணங்களை அணிவித்து மல்லிகை மற்றும் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கலாம். அம்மனின் இருபுறமும் 2 உயரமான குத்து விளக்குகளை வைத்து ஏற்றுங்கள். முன்புறத்தில் சிறிய அகல் விளக்குகளையும் வரிசையாக வைக்கலாம். பூக்களால் வட்ட வடிவத்தில் அழகான பூக்கோளம் அமைத்து அதன் நடுவில் ஒரு விளக்கை வைத்தால் பூஜை இடமே இன்னும் மங்களகரமாக மாறிவிடும். பின்னர் அம்மனுக்கு முன்பாக வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, திராட்சை போன்ற பழங்கள், தேங்காய், வெற்றிலை, பாக்கு மற்றும் நாம் தயாரித்த நைவேத்தியங்களை அழகாக அடுக்கி வைக்கலாம். பித்தளை தட்டுகள் மற்றும் பாரம்பரிய பாத்திரங்களை பயன்படுத்தினால் அலங்காரத்திற்கு இன்னும் அழகான ட்ரெடிஷனல் லுக் கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரலட்சுமி பூஜை அலங்காரம் மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நம்மிடம் இருக்கும் பொருட்களை வைத்து நம்மால் முடிந்த அளவு சுத்தமாகவும் அழகாகவும் அலங்கரித்து மன நிறைந்த பக்தியுடன் அம்மனை வழிபடுவதுதான் மிகவும் சிறப்பு. வரலட்சுமி அம்மனின் அருளால் உங்கள் இல்லத்தில் செல்வம், வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் சகல சௌபாக்கியங்களும் என்றும் நிறைந்திருக்கட்டும். இந்த அலங்காரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த டெக்கரேஷன் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தாயே போற்றி.